வெற்றி, எங்க இருக்கீங்க நீங்க? இங்க பக்கத்துல தான் அத்தை. முருகனை நீங்க பார்க்க போனதா சொன்னீங்க. ஆமா அத்தை, ஆமா. வெற்றி, அவருக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறாரு. துளசியும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. எல்லாரும் எங்க தான் இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப நாங்க ஹாஸ்பிடல்ல இருக்கோம் அத்தை. என்னது, நீங்க ஹாஸ்பிடல்ல இருக்கீங்களா? ஏன், என்னாச்சு? இல்ல அத்தை, ஹாஸ்பிடலுக்கு பக்கத்துல ஒரு வேலை இருந்துச்சு, அதான் வந்தோம் அத்தை. ஓ, அதுவா? சரி சரி. அவரு அஞ்சலி வீட்டுக்கு போனதா தான் என்கிட்ட சொன்னாரு. ஆனா அஞ்சலிக்கு நான் ஃபோன் பண்ணா அவர் அங்க வரவே இல்லைன்னு சொல்றா. இவ்ளோ நேரமாச்சு, இன்னும் அங்க போகாம இருப்பாரா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு வெற்றி. கொஞ்சம் என்னன்னு நீ பாரு. அத்தை, நாங்க எல்லாரும் அங்கதான் வரதா இருக்கோம் அத்தை. ஓ, அவரு உங்க கூட தான் இருக்காரா? ஆமா அத்தை. ஐயோ, இத முதல்லயே சொல்ல வேண்டியது தானே. கொஞ்ச நேரத்துல நான் பதறி போயிட்டேன்பா. முருகன் எங்க இருக்கான்? அவரும் எங்க கூட தான் இருக்காரு அத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவோம் அத்தை. சரி சரி, சீக்கிரம் வந்துருங்க. இன்னைக்கு சுமங்கலி பூஜைங்கிறதுனால நான் இங்க உங்க எல்லாருக்கும் நம்ம வீட்லயே சாப்பாடு செய்ய போறேன். எல்லாரும் சீக்கிரமா வந்துருங்க, டைம் ஆச்சு. சரியா? வெற்றி வெற்றி, வெச்சிராத வெற்றி. அத்தை, வரும்போது கொஞ்சம் பூவு மாலை இதெல்லாம் வாங்கிட்டு வா. என்ன, இங்க சாமிக்கு வைக்கணும்ல. சரிங்க அத்தை. ரேவதி, 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 இங்க வா. இதோ இப்பதான் நான் வெற்றி கிட்ட பேசினேன். துளசி, வெற்றி எல்லாருமே நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர போறாங்க. அப்படியா? சரி வா, எல்லாருக்குமா சேர்த்து சமைச்சிடலாம். சரிங்க அத்தை. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சமைச்சு முடிக்கணும். எல்லாரும் வந்துட போறாங்கம்மா. இத முடிச்சிட்டேன். ரேவதி, என்னன்னே தெரியல, இன்னைக்கு நான் செஞ்ச சமையல் எல்லாம் ரொம்ப ருசியா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாரு. பாத்து சுட போ. பாத்து. ஆமா அத்தை, சூப்பரா இருக்கு. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு துளசி அண்ணி, வெற்றி அண்ணன் எல்லாரும் வராங்கன்னு தானே சொன்னீங்க? ஆமா, எல்லாரும் வர போறாங்க. ஆனா விருந்து மாமாக்கு வைக்கிற மாதிரி தெரியுதே. ஏன் அப்படி சொல்ற? கூட்டு, பொரியல், ரசம்னு எல்லாமே மாமாக்கு பிடிச்ச ஐட்டமா செஞ்சிருக்கீங்களே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் துளசிக்கும் மாப்பிள்ளைக்கும் கூட பிடிக்குமே. சும்மா சொல்லாதீங்க அத்தை. என்னதான் பொண்ணு மருமகன்னு வந்தாலும் புருஷன் மேல இருக்கிற பாசம் மட்டும் கொஞ்சம் கூட குறையல இல்ல அத்தை? வெக்கப்படுறீங்கல்ல? போடி, நீயும் கல்யாணம் ஆனவ தானே, உனக்கு தெரியாதா? எத்தனை வருஷம் ஆனாலும் சமைக்கும் போது கையும் மனசும் முதல்ல புருஷனை தான் யோசிக்கும். அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்களை பத்தி யோசிக்கும். என் வயசுல பாரு, நீயும் அப்படிதான் இருப்ப. என்னதான் நம்ம பிள்ளைங்களை பெத்து வளர்த்தாலும், அவங்க மேல அளவில்லாத பாசம் வச்சாலும், அவங்க அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது அவங்க அதை பாத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் கூட வர ஒரு உறவுனா அது கட்டின புருஷன் மட்டும்தான். அப்படிதான் நானும் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்க மேல நாமளும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறதுல தப்பு இல்லையே. தப்பே இல்ல. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்க 2 பேருக்குள்ள இருக்க காதல் மட்டும் இன்னும் குறையவே இல்ல.
நீயும் இதே மாதிரி தான் இருப்ப. நாம சமைச்சத நாமளே பக்கத்துல நின்னு ஆசாசியா பரிமாறி அவங்க அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும்போது நம்ம மனசுல கிடைக்கிற சந்தோஷத்துக்கு எதுவுமே ஈடாகாது. ஆமா அத்தை. நமக்காக வாழ்நாள் முழுக்க ராத்திரி பகல்னு பார்க்காம உழைக்கிறவங்களுக்கு நாம இதை தவிர வேற என்ன செஞ்சிட முடியும் சொல்லு? என்ன ஆச்சுன்னு கேக்குறல, சொல்லு துளசி. ஐயோ, டேய் என்னடா முருகா, நீ ஆச்சு சொல்லுடா, என்ன ஆச்சு? ஏன்டா நீ அழுதுட்டு இருக்க? என்னன்னு சொல்லுடா. எங்கடா உங்க அப்பா? எங்கன்னு சொல்லுடா. ஏன் எல்லாருமே அமைதியா இருக்கீங்க? வெற்றி, என்ன வெற்றி, என்ன நடந்தது? ஐயோ, எனக்கு நிஜமாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு வெற்றி. ஐயோ, தயவு செஞ்சு சொல்லு துளசி. ஐயோ, யாராச்சும் சொல்லி தொலைங்கல. அப்பாவுக்கு என்னாச்சு? அம்மா, துளசி. துளசி, என்ன சொல்லு துளசி. ஏன் எல்லாரும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க?